சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தா அப்படி ப்ரோக்ராம் எப்படி காப்பி பண்ணுறது பேஸ்ட் பண்ணுறதுன்னு. இப்போ அதுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு ஆப்ரேட் போய்க்கோங்க. பேக்ரவுண்ட் எடிட் இருக்கு இல்லைங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டைரக்டரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணணுமோ அந்த ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 104ங்கிற ப்ரோக்ராம் காப்பி பண்ண போகிறேன். அதனால் ஓ கொடுத்து 104ன்னு கொடுத்து நம்ம ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணிக்கிறேன். 104ன்னு கொடுத்து இந்த கர்சர் டவுன் கொடுத்திங்கன்னா ப்ரோக்ராம் ஓப்பன் ஆயிரும். ஓகே, நம்ம இப்போ இந்த ஃபுல் ப்ரோக்ராமையும் காப்பி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்ரேட் போயிட்டு ரைட் சைடு ஏரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து இந்த எக்ஸ் எடிட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ காப்பி கொடுத்துட்டு ஃபஸ்ட் நம்ம இந்த ப்ரோக்ராம் நம்பரில் கர்சர் வைக்கக்கூடாது. ஒன்று கீழே வைங்க, இல்லை ரைட் சைடு நேமில் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நம்பரில் வச்சிங்கன்னா எடிட் ரிஜெக்டடுன்ட்டு மெசேஜ் வரும். ஓகே, இப்போது கர்சர் அங்கே வச்சுட்டு ஆல் கொடுங்க. ஆல் கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் 0ல் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகே, 0ல் சேவ் ஆகிறது நம்ம ஓகே கொடுக்குறோம். எக்ஸிக்யூட் கொடுத்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் 0ல் அப்படியே சேவ் ஆகிக்கும். 104ல் இருந்தது அப்படியே 0க்கு காப்பி ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து நம்ம அந்த காப்பி பண்ணோம் இல்லைங்களா, அந்த 0ல் இருக்கிற ப்ரோக்ராம் ஏதோ ஒரு நம்பருக்கு மாற்றிக்கலாம். இப்போ 0 ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நம்பரை நம்ம வேறு எதுலையாவது மாற்றி சேவ் பண்ணிக்கலாம். ஃபுல் ப்ரோக்ராமு காப்பி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது 100க்கும் 104க்கும் இடையில எந்த ப்ரோக்ராமும் இல்லை. அதனால் நம்ம 101ன்னு கொடுத்து அந்த 0ல் இருக்க ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கிறோம். 0ல் இருக்கிறது 101ன்னு கொடுத்து ஆல்ட்ரு கொடுத்திங்கன்னா ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகிக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 101ல் அப்படியே காப்பி ஆகிடுச்சு. 104ல் இருந்தது. நம்மளுக்கு இப்போ இந்த 101 வேண்டியதில்லை, சும்மா காமிக்கிறதுக்காக பண்ணது. அதனால் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, 101ல் இருந்தது டெலீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம மறுபடியும் 104 ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃபுல் ப்ரோக்ராமையும் காப்பி பண்ணது பார்த்தோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீக்வன்ஸி மட்டும் தனியாக காப்பி பண்ணுறோம். இந்த N2 சீக்வன்ஸி மட்டும் காப்பி பண்ணுறோம். ஓகேங்களா, இதுக்கு ஆப்ரேட் போய்ட்டு மறுபடியும் ரைட் ஏரோ எக்ஸ் எடிட் கொடுத்துட்டு காப்பி. இந்த கர்சர் செலக்ட் ஸ்டார்டிங் இருக்குது இல்லைங்களா, அதை கொடுத்துக்கணும். அதை கொடுத்துட்டு நீங்கள் எந்த இடத்துலேருந்து காப்பி பண்ணுறீங்களோ அது வரைக்கும் இந்த கர்சரை டவுன் பண்ணி கொண்டு அந்த M01 அது வரைக்கும் கொண்டு கர்சரை வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கர்சர் செலக்ட் எண்ட் இருக்கு இல்லைங்களா, எண்டு கர்சர் செலக்டை கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரோக்ராம் 0ல் சேவ் ஆகும்னு காமிக்குது. ஓகே, 0க்கு வந்துருச்சு. நீங்கள் எந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணாலும் அது 0ல் தான் சேவ் ஆகும். நம்ம அந்த 0ல் இருக்கிறது அப்படியே வேறு எங்கேயாவது மாற்றி காப்பி பண்ணிக்கணும். ஒரு தடவை 0ல் காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு ஒரு ப்ரோக்ராம் 0க்கு காப்பி பண்ணும்போது அந்த பழைய ப்ரோக்ராம் அழிஞ்சிரும். இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம இப்போ 104லேயே திரும்ப அந்த காப்பி பண்ண ப்ரோக்ராமை கொண்டாந்து சேவ் பண்ணுறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ் எடிட் கொடுத்துட்டு
இந்த மெர்ஜ் இருக்கு இல்லைங்களா, மெர்ஜ் கொடுங்க. மெர்ஜ் கொடுத்துட்டு அந்த எண்டு கர்சர் செலக்ட் இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்துக்கோங்க. அது கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுத்திங்கன்னா அந்த 0ல் இருக்க ப்ரோக்ராம் வந்து அப்படியே இந்த 104ல் கடைசீட்டில் வந்து சேவ் ஆகுது. எண்டா பிளாக் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த N2 மட்டும் இங்கே பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒருக்கா காப்பி பண்ணியாச்சு. ஒரு சீக்வன்ஸ் மட்டும் காப்பி பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு அந்த சீக்வன்ஸு நம்மளுக்கு இப்போ வேண்டியதில்லை அப்படின்னு டெலிட் பண்ணோம் அப்படின்னா M01 கொடுத்து எண்டா பிளாக் டெலிட் கொடுக்குறோம். அலாரம் ஏன் வருது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கீழே ப்ரோக்ராமில் எப்படி டைப் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இங்கே M1 தான் இருக்குது, நம்ம M01ன்னு கொடுத்துட்டோம். ஓகேங்களா, இப்போ இங்கே கர்சரை இங்கே வச்சுட்டு M01 இந்த M1 எண்டா பிளாக் வச்சு டெலிட் கொடுக்கும்போது டெலிட் ஆயிரும். ஓகே, மறுபடியும் எக்ஸ் எடிட் கொடுத்துட்டு காப்பி கொடுத்துட்டு நம்ம N2லேருந்து ஃபுல் பாட்டம் ப்ரோக்ராம் வரைக்கும் காப்பி பண்ண போகிறோம். இது கர்சர் செலக்ட் ஸ்டார்டிங் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் பாட்டம் வரைக்கும் காப்பி பண்ணோம். முன்னாடி வந்து ஒரு சீக்வன்ஸ் மட்டும் காப்பி பண்ணோம். இப்போ வந்து பாட்டம் வரைக்குமே காப்பி பண்ணுறோம். அப்படிங்கும்போது இங்கே N2லேயே கர்சர் வச்சுட்டு அந்த கர்சர் செலக்ட் ஸ்டார்டிங் கொடுத்துட்டு இந்த கர்சர் பாட்டம் வரைக்கும் செலக்ட் கொடுத்துக்கிறோம். எக்ஸிக்யூட் கொடுத்திங்கன்னா அந்த N2லேருந்து பாட்டம் வரைக்கும் உள்ள ப்ரோக்ராம் வந்து 0ல் வந்து காப்பி ஆயிரும். ஓகே, இப்போ இந்த 0ல் இருக்க ப்ரோக்ராம் வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு வேண்டியதில்லை, சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் பண்ணுறேன். ஓகே, மறுபடியும் இப்போ 104 ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம வந்து 101ல் புதுசாக ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். 101ன்னு கொடுத்து இன்சர்ட் கொடுத்துட்டு எண்டா பிளாக் வச்சுக்கலாம். இப்போ எம்டியாக ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த 104லேருந்து இந்த N2 சீக்வன்சி வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஓகே, எடிட் கொடுத்துட்டு மூவ் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி கர்சர் செலக்ட் ஸ்டார்டிங் கொடுத்துட்டு எது வரைக்கும் காப்பி பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு எண்டு கர்சர் செலக்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுத்திங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து 0ல் சேவ் ஆகுது. அந்த 0ல் இருக்கிறத நம்ம வந்து 101ல் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணால் மெர்ஜ் கொடுத்து எண்டு கர்சர் செலக்டை கொடுத்திங்கன்னா அந்த 0ல் இருக்க ப்ரோக்ராம் வந்து இங்கே வந்து சேவ் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ 101ல் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த 104ல் பார்த்திங்கன்னா அந்த N2 இருக்காது, ஏன்னா அப்படியே மூவ் ஆகிடுச்சு. காப்பிக்கும் மூவுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இப்போ 104லேருந்து அந்த N2 பார்த்திங்கன்னா அப்படியே மூவ் ஆகிடுச்சு, இங்கே இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆப்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து M7 கூலண்ட் வந்து ஆன் கொடுத்துருக்கு. இப்போ மிஷினில் ஒரு மிஷினில் M7 கொடுக்குற மாதிரி இருக்கும், இன்னொரு மிஷினில் M8 கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் மெமரி கார்டில் காப்பி பண்ணும்போது இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் மாற்ற வேண்டாம், டோட்டலாக ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இந்த M7 இருக்கிறத அப்படியே பிஃபோர்னு கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு M8ன்னு கொடுத்து ஆஃப்டர் கொடுங்க. எக்ஸிக்யூட் கொடுத்திங்கன்னா M7 இருந்த இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா M8ன்னு மாறிக்கும். நீங்கள் ஃபுல் ப்ரோக்ராம்லேயும் செக் பண்ணிங்கனாலும் அந்த M7 இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா M8ன்னு மாறிக்கும். இதே மாதிரி நீங்கள் எக்ஸு இசட்டு இல்லை ஆர்பிஎம்மு எதை சேஞ்ச் பண்ணுறதுனாலும் இந்த சேஞ்ச் பண்ணுறது மூலிமா நம்ம டோட்டலாக எல்லா இடத்துலையுமே நம்ம வேல்யூ வந்து மாற்றிக்கலாம். ஓகே, அடுத்து இன்னொன்று பார்த்துடலாம். இந்த G30 இருக்குது இல்லைங்களா,
இந்த செகண்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வந்து நம்ம ஹோம் பொசிஷனுக்கு G28க்கு மாற்றணும் அப்படின்னா அதை சேஞ்ச் கொடுத்துட்டு G30 பிஃபோர் கொடுக்கணும். மறுபடியும் G28ன்னு டைப் பண்ணிவிட்டு ஆஃப்டர் கொடுங்க. எக்ஸிக்யூட் கொடுத்திங்கன்னா டோட்டலாக எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த G30ன்னு இருந்தது G28ன்னு எல்லா இடத்துலையுமே மாறி இருக்கும். ஓகேங்களா, எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆப்ஷன் பார்த்தாச்சு. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.